இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா வைகுண்டம், இத பாரு, என்ன மன்னிச்சிடல, நான் கேட்கல. இந்த அர்த்த ராத்திரியில நான் ஆதியத்து போய் நிக்கிறேன். நான் செஞ்ச துரோகத்தை எல்லாம் நீ மன்னிக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி, இன்னைக்கு மட்டும் உள்ள கூட என்னைய கூப்பிட வேண்டாம் ஐயா. இந்த திண்ணையிலேயே நான் படுத்துக்கிடுது. விடிய காலையிலேயே நான் எந்திரிச்சு மருதைக்கே ஓடியே போயிடுறேன். இந்த திண்ணையில படுக்கிறதுக்காவது எனக்கு அனுமதி கொடு சாமி. அத்தை, நீ ஒண்ணு திண்ணையில எல்லாம் படுக்க வேணாம், உள்ள வா, நான் உனக்கு படுக்க போட்டு இடம் கொடுக்க சொல்றேன். வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம். நான் இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு. இந்த நீலிக்கு நீர்லாம் வடிக்காத. வேண்டாத்தா, நான் உள்ள வரல. இந்த திண்ணையிலேயே கடந்து உறங்கிட்டு விடிஞ்சதும் நான் மருதைக்கே போயிடுறதா. அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லத்தா. ஏட்டி பரணி, அவதான் திண்ணையிலே படுத்துக்கிறேன்னு சொல்லுதாவல்ல, அப்புறம் உனக்கு என்ன? ஏட்டி கனி, போய் பாய் தலகாணி கொண்டு வா, அப்படியே கூட போர்வையும் கொண்டு வந்துரு. சரிக்கா. சரி, எப்படியோ போங்க. அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி திண்ணையில படுத்துக்கோ, மிச்சத அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு என்னத்தா, நானு தெருவுல கூட படுத்து ஓரமா உறங்கிப்பேன். இதை இந்த திண்ணையில படுத்துக்க மாட்டேனா? நீங்க அம்பட்டு பேரும் போய் உறங்குங்க, போங்க, நேரம் ஆயிடுச்சு இல்ல. அதான் அதே சொல்லிச்சுல பெரியாத்தா, போங்க. போங்க தா, போங்க. அத்தை, என்னம்மா, காயத்துல வலி இருக்கா? இல்லடி அம்மா, கைய வச்சு அழுத்தி பார்த்தாதான் கொஞ்சம் சுருக்குங்குது. காயம் ஆறுற வரைக்கும் செப்டிக் ஆகாம பாத்துக்கணும் அத்தை. சரி தாயி. எப்பா காப்பிப்பா. ரத்னம் எங்க காணோம்? காயத்துல ரத்த கசிவெல்லாம் எதுவும் இல்ல, 2 நாள் கழிச்சு ரிமூவ் பண்ணிட்டா போதும். அது கிடக்குது கழுத. ரத்னாவை காணோமேன்னு கேட்டேன். அவ தல தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு போனவ இன்னும் வரல. அவ பாட்டுக்கு இருக்கட்டுமே அங்க, என்ன இப்போ? சரி சரி, கொடுக்காங்க. அண்ணே, அண்ணே. அத்தை, மதனி, இந்த நீ கேட்ட உன் துணிமணி எல்லாம் கொண்டு வந்துட்டேன், நல்லா பாத்துக்கோ. மாத்து துணி கூட இல்லாம குளிக்கவே இல்ல தெரியுமா நானு. அத்தை காப்பி போடட்டுமா? வேணாண்டி, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சரி, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல சம்முவா, கணக்கு பாக்குதியா? நீ இருக்கிறத பார்த்தா ஏதோ கேட்கணும்ட்டு வந்திருக்க போல இருக்க. என்னன்னு கேளு. ஒண்ணும் இல்ல, இப்பதான் வீராவும் என் மகனும் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல, இனிமேலாச்சும் அவளை அனுப்பி வைக்க வேண்டியது தானே. அத்த, மறுபடியும் ஆரம்பிக்காத. என் சைட்ல நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். அவ்வளோ மனசு மாறிட்டா. இதெல்லாம் ஏத்துக்கிறது கொஞ்சம் டைம் கொடு. ஏம்ல, ரத்னா ஏதாச்சும் கூப்பிட்டாளா? நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கான். இல்லை அப்பலாம் அந்த அப்பளத்தை எடுத்த. என்னமோ பேச போறாங்க, என்னன்னு தான் கேட்போமே. ஓ, மாமா பேசுங்க. இல்ல சம்முவா, என்னப்போ? ஏதோ வீராட்ட பேசணும்னு சொன்னியா? இந்த இங்க தானே இருக்கா, பேச வேண்டியதானே? என்னென்ன பேசணும்? ஏம்ல, உனக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் நல்லா தெரியுதுல்ல.
நான் உன்கிட்ட என்ன விஷயமா பேச போறேன்னு உனக்கு புரியலையா? புரியுதுண்ணே, நீ என்ன பேச போகுதுன்னு புரியுது. ஏ வீரா, அவனை பேச விடுறி. நீயா என்னத்தையாவது பேசிக்கிட்டு. இந்த ஆரட்டி அண்ணன் கண்ணு கூட காட்ட வேணாம். தள்ளி நின்னே அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏட்டி அண்ணன் சொல்றதுக்கு முன்னாடி நீயாவே பேசுனா இந்த ஆரு, நான் இந்த வீட்டுக்கு எப்ப போறேன்னு அண்ணன் கேட்க பாக்குது, அதானே? நான் எப்ப வேணா போலாம். ஆனா நான் போனா உடனே அந்த வீட்டை விட்டு என்ன துரத்தணும்னு 2 பேரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாவளே, அவங்கள என்ன செய்ய? மாமா என் முகத்தை பார்த்தாலே கடுப்பாகிறாரு. இன்னொன்னு இந்த பெரியாத்தா. சரி, இந்த பெரியாத்தாவை கூட விடு. ஆனா மாமாவை என்ன பண்ண போகுதியா? அண்ணன் சிவபாலன் நல்லவன் தான், ஒரு பாவமும் பண்ணாதவன் தான். அதே மாதிரி அத்தைக்கு நாம கூட வாழணும்னு ஆசை. இவங்களுக்காக நாங்க போனேன்னு வெய்ய, இந்த மாமா ஆடுற ஆட்டத்தை நான் சமாளிச்சுதானே ஆகணும். ஏட்டி அதுக்காக உன் மாமா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போவியா? ஐயோ அப்படி இல்லப்பா, நான் அந்த வீட்டுக்கு வாழ போறது சாதாரணமான வீராவா இல்ல, சண்முக தங்கச்சி வீராவா வாழ போறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் மாமா என் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். அதுக்காக மாமா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். வந்து என்ன? வந்து அண்ணன் கிட்டயும் உன்கிட்டயும் உங்க பொண்ணை என் வீட்டுக்கு வாழ அனுப்பி வைங்கன்னு கேட்கணும். அப்படி வந்து கேட்டாங்கன்னா நான் வாழ தயாரா இருக்கேன். அம்புட்டுதான். சுத்தம். ஏட்டி வீரா, கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் தம்பி சவுந்தரம் வீடேறி வந்து கட்டின புடவையோட வான்னு கூப்பிட்டான். நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரி தாலி அவுத்து கொடுன்னு கேட்டான். அதையும் நீ செய்யல. இப்ப திரும்பவும் வந்து அவன் வீடேறி வந்து திரும்பவும் பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்லணும்னு சொல்ற, அப்படித்தானே? கண்டிப்பா அவன் அப்படி செய்யற ஆளே கிடையாது. பெரியாத்தா, உன் தம்பியை பத்தி அப்படிலாம் நினைச்சு விடாத. நீ வேண்டா பாரு, அவரே வீடேறி வந்து உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைங்கன்னு கேக்குறாரா இல்லையான்ட்டு. அது அப்படி இல்ல, அதெல்லாம் அப்படிதான் இல்ல வீரா. அண்ணன் இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. அந்த ஆள் உன்னை வந்து கூப்பிட்டா மட்டும் நீ போனா போதும். இப்ப சாப்பிடுங்க. சரிண்ணே. அக்கா பரவாயில்லையே, எப்படியும் நடுச்சாமத்துல தான் கால் பண்ணுவேன்னு நினைச்சேன். இம்பிட்டு சீக்கிரம் கூப்பிட்டியே. இந்த போலீஸ்காரி சுண்டலி இருக்காளே, அவளை உன் வீட்டுக்கு அனுப்ப இவங்க அம்புட்டு பேரும் தலைகீழ நின்னு தண்ணி குடிக்கிறாவ. அவ கிளவியாயி பாடையில போனாலும் அது நடக்கவே நடக்காது.